அண்ணன் சத்திரம் 1000 வைத்தல் 1000 10,000 மாட்டல் அன்ன யாவினும் புண்ணிய கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தரை விட்டல் என்பதற்கு இணங்க எளிய மக்களின் மாணவிகளினுடைய நலனுக்காகவே இந்த கல்லூரியை துவக்கி அதுவும் 1938ஆம் ஆண்டு முதல் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் அதன் கல்லூரிக்கு இந்த கல்லூரியினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு சுவாமிகள் இந்த கல்லூரியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்லூரியில் நடத்துவது அதை நிர்வகிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பணி. ஏன்னா அதை நான் அனுபவத்தில் ஒரு துணை முதல்வராக இருந்தே நான் அவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் என்னும் பொழுது அதை தாண்டி முதல்வர் என்கிற பெரும் பொறுப்பை வைக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். இரவில் தூங்க முடியாது, எந்த நேரமும் கல்லூரியை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி இந்த கல்லூரியை செவ்வனில் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே என்னை அர்ப்பணி என்று அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்களுடைய நலனுக்காகவே இந்த பேராசிரியர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவ கண்மணிகள் ஒரு கல்லூரி என்றவுடன் பல்வேறு கனவுகளோட இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரிக்கு நான் முதல் மயிலம் என்பதே நான் முதல் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த மயிலம் என்கிற இந்த கல்லூரி என்கிற மயிலம் என்றாலே இந்த கல்லூரி தான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு இந்த கல்லூரி என்னுடைய மனதிற்குள்ளே ஊறி இருக்கின்றது. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்கு நான் மிக மிக புண்ணியம் செய்திருக்கின்றேன். ஏன்னா எனக்கு ஐயா அவர்கள் பேசும் பொழுது கூறினார்கள், இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகள் புண்ணியம் செய்தார்கள் என்று. நான் எப்பொழுதுமே நினைப்பேன், இந்த கல்லூரியில் நாம் படிக்கவில்லையே என்று நான் பலமுறை வருத்தப்பட்டதுண்டு. ஏன்னா ஐயா அவர்கள் சொன்னதை போல நான் ஒரு குக் கிராமத்திலே ஒரு அரசு கல்லூரியில் அரசு பள்ளியிலே படித்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்திலே பிறந்து வீட்டை விட்டு பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்று கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவள் நான். அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் என்னை வெளியே கல்லூரிக்கு அனுப்புவதற்கு இடம் கொடுக்கவில்லை வீட்டு சூழ்நிலை. அதனால கரசுல ஐயா அவர்கள் என்னை கேட்டார்கள், நீங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலே எதுல கரசுல படிச்சீங்களா ரெகுலர்ல? கரசுல தான் படிச்சேன். அது கூட போராடி படித்தேன். பெண்களுக்கு படிப்பதற்கு போதும், 12 வகுப்பு முடித்த உடனேயே போதும் என்று என்னை அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்ப சூழல். அதிலிருந்து மீறி அட்லீஸ்ட் கரசுலையாவது படிக்கலாம் என்று கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு, அதன் பிறகு உடனே எப்பொழுதும் நமக்கு பெண்களுக்கு என்றாலே உடனே திருமண வயது, திருமணம் செய்து படிப்பு முடிச்ச உடனே 3 ஆண்டுகள் முடிந்து விட்டதா உடனே திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று திருமண பந்தத்திலே தள்ளப்பட்டு கணவரிடம் கேட்ட முதல் வார்த்தை, நான் படிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். திருமணத்திற்கு பின்பு பிஜி முடித்து விட்டு அது சென்னை, என்னுடைய ஒரு நல்ல நேரம், நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா என்னுடைய கணவர் இங்கே வேலை பார்த்தார். அவருடைய அனுமதியில் பேரிலே நான் பிஜி முடிச்சு அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகம், அது ஒரு பிரம்மை, எப்படி மயிலத்தில் படிக்க முடியவில்லை என்கிற வருத்தம் இருந்தாலும் சென்னை பல்கலைக்கழகத்திலே இடம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு நனவானது. எம்பில் பிஹெச்டி எல்லாமே அந்த சென்னை பல்கலைக்கழகத்திலே படித்தேன். அங்குதான் இந்த மயிலம் கல்லூரி மாணவர்களை நான் சந்தித்தேன். அதில் ஒருவர் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய சதீஷ் ஐயா அவர்கள். இவங்க இந்த மயிலம் கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பொறாமை இருக்கும்.
எப்படி இவ்வளவு பாடல்களை இவ்வளவு மனப்பாடமாக இவ்வளவு இலக்கணத்திலே கரைத்து கொடுத்திருக்கிறார்களே, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று அவ்வளவு ஒரு கவலை இருக்கும். இதே மயிலம் கல்லூரியில் படித்த 3 பேராசிரியர்கள் என்னுடன் பணிபுரிகிறார்கள் என்பதே மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். எங்களுடைய கல்லூரியிலே 3 பேராசிரியர்கள் என்னுடன் பணிபுரிகின்றார்கள். அதில் ஒருவர் பெருமைக்குரிய விஷயம் டீன் ஆஃப் அகாடமிக்காக இருக்கிறார். எப்படி நான் வைஸ் பிரின்சிபலா இருக்கணும், அதே போல காவேரி என்கிற என்னுடைய தோழி டீன் ஆஃப் அகாடமிக்காக இருந்து மிக சிறப்பாக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த கல்லூரி சாதாரண அல்ல. ஒரு சாதாரண மற்ற கல்லூரிகளை போன்று இது ஒரு சாதாரணமான கல்லூரி அல்ல. இங்கு ஒவ்வொரு மண்ணும் கதை பேசும். அந்த அளவிற்கு மிக அருமையாக இந்த கல்லூரிகளை பயிற்றுவிக்கின்றார்கள். நான் உள்ளே வரும் பொழுது நான் என்னுடன் பணிபுரிந்தவர்களிடமே நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுக்கு விதையாக அவர்களுக்கு வித்திடப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய மனதிலே. அதுதான் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேதான் இன்றைய முதல்வர் அவர்களுடைய உரையிலும் நான் பார்க்க முடிந்தது. இன்று மாணவர்கள் எல்லாம் உள்ளே நுழையும் பொழுது என்னை யாரென்றே தெரியாது என்றாலும் கைகூப்பி வணங்கினார்கள். இந்த பணிவும் இந்த ஒழுக்கமும் இந்த கல்லூரியை தவிர வேறு எந்த கல்லூரியிலும் கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு அனுபவபூர்வமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போல நான் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கூட வளர்ச்சி மனப்பான்மையை உருவாக்குதல் என்று. அம்மா அவர்கள் ஆங்கிலத்திலே சொல்லுங்கள் என்றார்கள். அதனால ஆங்கிலத்திலே நான் தலைப்பு கொடுத்தேன். ஏன் என்றால், வளர்ச்சி மனப்பான்மை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். அதுல அந்த வளர்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் நான் தொடர்ந்து மற்ற உரைகளுக்கு செல்கின்றேன். அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்குமே தெரியும். அவர் 1930ஆம் ஆண்டு அவருடைய 1980ஆம் ஆண்டு அவருடைய ரோகிணி ஏவுகணை முதலில் விண்ணில் செலுத்தப்பட்டது. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு எல்லாரும் வந்தாங்க. அதாவது அவருடைய 80வது வயதுல, அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு 1980ல அவருக்கு அவருடைய 80வது வயதுல அவருக்கு வாழ்த்து சொல்ல வர்றாங்க. அப்ப எல்லாரும் உங்களுக்கு 80வது பிறந்த நாள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இல்ல எனக்கு 30 வயதுதான் ஆகிறது என்று. ஏன் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய முதல் ஏவுகணை திட்டம் 1980 தான் செயல்பட்டது. அதனால் எனக்கு அப்பொழுதுதான் நான் புதிதாக பிறந்தேன். நான் பிறந்தது நாள் அதுதான் அப்படின்னு சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் நேரத்தை விரயம் செய்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றோம். நான் என்று சாதிக்கிறோமோ அதுதான். நம்ம சின்ன பொண்ணு ஒரு வீடியோ போட்டானா கூட, அம்மா இந்த வீடியோ எப்படி நீ போட்டன்னு சொல்லி கொடு என்று நான் கேட்பேன். ஏன்னா இது நாம் கற்றுக்கொள்ளதான் நமக்கு திறமைகள் வளரும். இல்லை என்றால், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் சொல்ல என்ன 3 MA முடிச்சிருக்கேன், MPhil முடிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், நெட் பாஸ் பண்ணிருக்கேன், இதுக்கு மேல நான் இன்னும் என்ன படிக்கணும், இதுக்கு மேல நான் இன்னும் என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மமதை இருந்து விட்டால் நான் இந்த பதவியிலே இருக்க முடியாது. இந்த வேலையை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல் நான் என்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு என்ன, எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுட்பம் நிகழ்வாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது எனக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். ஏன்னா எங்களுடைய தொழில் அப்படி. அப்போ நீங்கள் இந்த 3 வருடம் முதல்வர் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக உங்ககிட்ட பேசினாங்க. நான் சொல்ல வேண்டியதை அவர்கள் இருவருமே கூறிவிட்டார்கள். அதனையும் தாண்டி சில விஷயங்கள் மட்டுமே நான் சொல்ல விளைகின்றேன். இப்போ அந்த 3 ஆண்டு பயணங்கள் உங்களுக்கு இந்த கல்லூரியில மிக அருமையாக கிடைத்திருக்கு. நான் எங்க பசங்க கிட்ட சொல்றது, எல்லாருமே நினைச்சுப்பீங்க சினிமாவில பாக்குற காலேஜ் வாழ்க்கை கிடையாதுமா. சினிமாவிலதான் பார்க்க முடியும். காலேஜ்னா லவ், காலேஜ்னா சண்டை, காலேஜ்னா கேன்டீன், கட்டடிக்கிறது, அரியர் 10 அரியர், எவ்வளவு அரியர் வச்சிருந்தா அதெல்லாம் பெருமை. இதெல்லாம் சினிமாவுக்கு தான்.
சினிமாவை தாண்டி ரியல் லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை தயவு செஞ்சு உணருங்க. உங்களை இந்த 3 ஆண்டுல நீங்கள் எப்படி உங்களை படிப்படியாக செதுக்கிக் கொள்கிறீர்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அதாவது ஜாலியான லைஃப், மெமரபிள் ஒண்ணு, இது எல்லாமே இருந்தாலும் கூட நான் சொல்லல நீங்க உடனே அப்படியே படிச்சுட்டே இருக்கணும் 24 மணி நேரமும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கற்றுக்கொள்வதற்கு சுற்றிலும் இருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், பேசலாம், சிரிக்கலாம், கதையடிக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுதுதான் நீங்கள் என்னவாக வேண்டும், அதற்குரிய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் இது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது என்ன மெச்சூரிட்டி லெவல் இருக்காது. ஆனா இப்பொழுது உங்களுக்கு அதற்குரிய பருவம் வந்துவிட்டது. எது நல்லது எது கெட்டது என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு பருவம் இந்த பருவம் தான். அதனால இதை இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று தயவு செய்து நீங்கள் மாற்று தவறான வழியிலே செல்லக்கூடாது. அதனால சினிமா தான் உலகம். அந்த நிறைய இப்போ நமக்கு ஸ்மார்ட் போன் வேற கையில வந்துருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, அதுல பாக்குறதுதான் உண்மை, அதுல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த சமூகத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கில்ஸோட இருந்தாதான் முடியுமே தவிர உங்களிடம் அந்த திறமைகள் இல்லை என்றால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே போல ஒரு திறமை இருந்தால் பத்தாது, மல்டி டாஸ்க் சொல்ற மாதிரி பல்வேறு திறமைகள் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு போன ஒரு முந்தானெட்டு உண்மையதான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பொய்யெல்லாம் சொல்லல. முந்தானெட்டு ஒரு எங்களுடைய ஜேர்னலிசம் கிளப்னு ஒண்ணு இருக்கு எங்க கல்லூரியில. அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்க நியூஸ் 7 சேனல்ல எடிட்டரா இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட கூப்பிட்டுருந்தோம். அவங்க பேசும் பொழுது சொன்ன வார்த்தை அப்படியே மனசுல இருக்கு, அதுதான் சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் எடிட்டரா ஆனேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு வெறுமனே எடிட் பண்ண மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அந்த வேலையில இத்தனை வருஷம், நான் 15 வருஷமா அந்த இதுல இருக்காங்க, கண்டிப்பா என்னால இருந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நான் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கேமரா பிடிக்க தெரியும், ரிப்போர்ட்டரா தெரியும், செய்தி வாசிக்க தெரியும், அதை எடிட் பண்ண தெரியும். இதுல அந்த தொழில இருக்கக்கூடிய பத்திரிகை தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் எனக்கு தெரியும். அதனாலதான் பல பேர் என்னோட சேர்ந்தவங்க எல்லாரையும் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய கம்பெனில ஷார்டேஜ் ஆளை குறைப்பாங்க. அப்ப அந்த ஆட்குறைப்பு பண்ணும் பொழுது நிறைய பேரை வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா நான் இன்னும் இருக்கிறேன் என்றால் இதுதான், இவ்வளவு திறம் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன், அதனாலதான் என்னை வச்சிருக்காங்க. இப்ப நான் இல்லை என்றால் அவர்களுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, இன்டர்வியூக்கு போகும் பொழுதே பல சர்டிபிகேட் சான்றிதழ்கள் நிறைய கையில வச்சுட்டு போகணும். அரியரோட நீங்க போனீங்கன்னா எந்த கம்பெனில பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்க அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க பல சர்டிபிகேட் கோர்ஸ் எங்க கல்லூரியில எல்லாம் நடத்துவோம். இங்கே ஐயா அவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள், காமர்ஸ் படிக்கிறவங்க கம்ப்யூட்டரே இருக்காது. ஆனா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கொள்வதற்கு ஒரு சான்றிதழ் வகுப்பு நடத்துகிறோம். அப்ப இது போல நம் சான்றிதழ் வகுப்புகள் நிறைய அட்டன் பண்ணி அந்த சான்றிதழ்களுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டிகிரி முடிக்கும் பொழுது அதோட சேர்ந்து ஒரு பிகாமோ பிசிஏவோ பிஎஸ்சியோட சேர்ந்து இன்னும் ஒரு 4-5 சான்றிதழ் வகுப்புல இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதையும் கத்துக்கிட்டு ஈஸியா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஐயா சொன்ன மாதிரி மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை விட நீங்க ரொம்ப திறமையா வருவீங்கன்னு சொன்னாங்க முதல்வர் ஐயா பேசும் பொழுது. அதே போல இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறவங்களை காட்டிலும் ஒரு பிசிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு போறவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. இது என்னுடைய தம்பி வெறும் பிசிஏ தான், அதுவும் கந்தசாமி நாயுடு கல்லூரியில படிச்சான். அதுவும் வேலைக்கு போய்கிட்டு பார்ட் டைமா படிச்சான். அப்புறம் ஒரு 2 வருஷம் எம்சிஏ கஷ்டப்பட்டு படிச்சான். இன்னைக்கு அவன் ஃபாரின்ல இருக்கான். இது உண்மை. அமெரிக்காவில இப்ப அவன் இருக்கான். அப்போ நாம் இன்ஜினியரிங் படிச்ச இன்னொரு பையன் இங்கதான் இருக்கான், சென்னையில தான் இருக்கான். அப்போ நாம் திறமையை எப்படி வளர்த்து கொண்டு எதை படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிச்சாதான் ஃபாரின் போவாங்க அப்படி கிடையாது.
நாம் எதை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அதை எப்படி வேலையிலே வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வளர்ச்சி மனப்பான்மை அப்படின்னு சொல்லுது. இதுல 4 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, பல்வேறு திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்ததான், இலக்குகளை நம்மளால எளிதில் அடைய முடியும். நம்ம ஒரு growth மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்ப பிக்ஸ்டு மைண்ட் செட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால இது முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. பெஞ்சை விட்டு நகராத ஒரு கோஷ்டி இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கவே கூடாது. கல்லூரியில எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அட்லீஸ்ட் நான் பங்காவது பெறணும். அப்ப நான் தோல்வி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் உள்ள போய் தோக்காம சும்மா உட்கார்ந்து இருப்பதை விட நான் பங்கு பெறுவதே பெரிய முக்கியம் என்று அப்போ இந்த அப்போ நம்ம தோற்று போய் நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. பெஞ்சோடு பெஞ்சா உட்கார்ந்து இருப்பதை விட நம்ம கிட்ட நம்ம அட்லீஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறவங்களை விட நம்ம போய் பங்காவது எடுத்தோமே. ஒரு போட்டியா, எந்த போட்டியா இருந்தாலும் சரி, ஒரு பேச்சு போட்டியா, ஒரு கட்டுரை போட்டியா, அல்லது ஒரு பிரேயர்ல பேச சொல்றாங்களா, எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறள், ஐயோமா திருக்குறள் சொல்லணுமா, அது 3000 பேருக்கு முன்னாடியா, ஐயோ என்னால முடியாதுப்பா அப்படிம்பாங்க. அட்லீஸ்ட் கிளாஸ்லயாவது முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புல 50-60 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயப்படக்கூடியவங்க எப்படி 3000 பேருக்கு முன்னாடி பேசுவாங்க? இதனால என்ன பண்ணுவோம்னா, தொடர்ந்து வாசிக்க சொல்லுவோம் பசங்களை. வகுப்புல எழுந்து நீங்க வாசிங்க, நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்க பிரின்சிபல் சொல்லுவாங்க, நீ சினிமாவை கூட சினிமா பாத்துட்டு வந்தியா, அதை கூட ஒரு விமர்சனம் போல சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் பேச்சு திறமை. இது எங்க உதவும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க இன்டர்வியூ போகும் பொழுது சரளமாக உங்களால பேச முடியும். இப்ப நிறைய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த இளம் தலைமுறை கிட்ட தமிழும் சரியா பேச வராது, ஆங்கிலமும் சரியா பேச வராது. இப்படி இரண்டும் கெட்டானாக இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? அப்ப ஆங்கிலமும் பேசுவதற்கு கத்துக்கணும், தமிழும் பிழை இல்லாமல் பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் வாசிப்பு பயிற்சியின் மூலமா தான் வருமே தவிர, பயிற்சி தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லுவேன் எங்க பசங்க கிட்ட, அம்மா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு, என்ன பேச்சு போட்டிக்கு வருவாங்கல்ல அந்த பசங்க, அடுத்த சொல்லுவேன், வீட்டுல போய் கதவை எல்லாத்தையும் சாத்திக்குவோம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசு, என்ன வேணா பேசு அப்படின்னு சொல்லுவேன். கண்ணாடி முன்னாடி நின்று நீ பேசுற எக்ஸ்பிரஷனை நீயே பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கான்பிடென்ட் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதே போலதான் நாம் எல்லாருமே இப்ப இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறோம்னா, கான்பிடன்ஸ் லெவல் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி நம்மை நாமே தான். இப்படி உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு எல்லாம் யாருமே சொல்லல. ஐயா அவர்கள் சொன்னாங்கல்ல, அது போல உங்களுக்கு சொல்வதை போல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்களா தட்டு தடுமாறி முட்டி மோதி மேல வந்திருக்கோம். அதனால நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் அடுத்த தலைமுறை படக்கூடாது என்று இந்த மாதிரி கல்லூரிகள், இந்த மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. இன்னைக்கு எல்லா மாணவர்களுக்கும் இந்த புதுமுக வகுப்பு அப்படின்றது ஒரு வாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் இதையெல்லாம் கேட்டு அப்படியே உள்ள மனதுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கணும். அப்ப சவால்களை, இலக்குகளை, நீங்க என்னவா ஆகணும், எனக்கு போதும் ஒரு டிகிரி முடிச்சோமா, ஒரு வேலைக்கு போனோமா, அதோட போதும் அப்படிங்கறது தாண்டி உயர்ந்த சிந்தனையை வளர்த்துக் கொள்ளும். உயர்வா நினைங்க. எப்பயுமே நம்ம 100% நினைச்சா அட்லீஸ்ட் ஒரு 50% அடையும். நம்ம நினைக்கும் பொழுது 50% நினைச்சோம்னா அதை விட கீழே தான் போகும். நான் பசங்க சொல்றேன், மார்க் எடுக்கும் பொழுது நீ 100 மார்க் எடுக்கணும்னு நினை, அட்லீஸ்ட் 70 எனக்கு எடுப்பது. எடுக்கும் போதே பாஸ் பண்ணா போதும் நினைச்சு நீ ஃபெயில் தான் ஆவார். அதனால இலக்குகளை மிக தூரமாக நிர்ணயிங்கள். ரொம்ப உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அதே போல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். பிரச்சனையில யாருக்குதான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அனில் அம்பானியா இருந்தாலும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். அப்ப பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதை தாண்டிதான் நாம் வர வேண்டும். அந்த பிரச்சனைகளை கடந்துதான் நாம் வர வேண்டும். அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேணும்.
அதே போல தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். நான் இன்னைக்கு தோத்துட்டேன், நான் இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு இது வந்துருச்சு, நான் இன்னைக்கு இதுல போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல என்ன பண்ண முடியாது, நம்ம மேல எழவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கின ஒரு பளுதூக்கும் போட்டியில் பதக்கம் வாங்கின ஒரு வீராங்கனை யாருன்னு தெரியுமா? நிறைய செய்தித்தாள்கள் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும். இதெல்லாம் போட்டி தேர்வுகளுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? உலக அறிவு கண்டிப்பா இருக்கும். அப்ப ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின ஒரு பெண் வீராங்கனை மீராபாய் சோனி. இவங்க ஒரு மணிப்பூர்ல ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. அவங்க ஒரு சாதாரண, அது மணிப்பூர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவுக்குள்ள டெவலப் ஆகாத ஒரு ரொம்ப வறுமையான மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். அதுல இருந்து அவங்க வெறும் விறகு தூக்கக்கூடிய தொழில் தான் அவங்களுடைய வீட்டுல எல்லாரும் பசங்க பிள்ளைங்க எல்லாரும் போய் காட்டுல போய் விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு விற்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. 6வதாக பிறந்தாங்க அவங்க. அந்த விறகு மூட்டையை தூக்கி வைக்கும் பொழுது அந்த பொண்ணு அதிகமான விறகுகளை தூக்கி தலையில வச்சு தினமும் எடுத்துட்டு வர்றத பாக்குறாங்க. அப்ப அவங்க கூட பிறந்த அந்த பையன்களை விட, அவங்க அன்னை தம்பியை விட இந்த பொண்ணு அதிகமா தூக்குறா. அப்ப பெற்றோருக்கு இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழு தூக்குற போட்டியில கொண்டு அந்த அந்த இதுல அந்த பொண்ணை பயிற்சியில சேர்த்து விடுறாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு கட்டமாக பயிற்சி அடைஞ்சு நிறைய பதக்கம் எல்லாம் வாங்குறாங்க. 2016ல ஒலிம்பிக்கு போறாங்க. ஆனா அங்க தோத்து போயிட்டாங்க. அப்ப எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவங்கள கிளின்னு பிரிச்சுட்டாங்க. இந்த அம்மாவை ஒலிம்பிக்கு அனுப்புனதே வீணு, தோல்வி, படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்போ அவங்க ரொம்ப மனசு வருத்தத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அவங்க பயிற்சியாளர் என்ன பண்ணாரு, இந்த அம்மா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த அம்மா அவரு சொல்றாரு, நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு 3 காரணம் தான், இத மட்டும் நல்லா நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நீங்க திரும்ப மீண்டும் எழுதுங்க அப்படின்னு. என்னன்னா, ஒண்ணு ஒலிம்பிக்ங்கிறது ஒரு சாதாரண போட்டி கிடையாது. ஒலிம்பிக்ங்கிறது மிகப்பெரிய போட்டி. அப்ப அந்த போட்டிக்கு போறோங்கிற பதட்டம் உங்களுக்கு முதல்ல இருந்திருக்கு. 2வது, பயிற்சி சாதாரண போட்டிகளுக்கு போகக்கூடிய பயிற்சி பத்தாது, அதுக்கு இன்னும் மிக அதிகமான பயிற்சி வேணும். அது அப்ப உங்ககிட்ட கம்மியா இருந்திருக்கு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசையும் நம்ம கட்டுப்படுத்தி பயிற்சி எடுத்துக்கணும். அதுல நீங்க குறைவா இருக்கீங்க. உடனே இந்த அம்மா திரும்ப உட்கார்ந்து அனலிசிஸ் பண்ணிட்டு திரும்ப இது அத்தனையும் கடந்து வரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. மிக கடுமையா பயிற்சி பண்றாங்க. மனப்பயிற்சி, உடற்பயிற்சி 2 பண்றாங்க. ஆனா என்ன கொடுமைன்னா, கொரோனாவால அந்த போட்டி தள்ளி போகுது. ஆனாலும் விடாம அந்த கொரோனா காலகட்டங்களிலும் விடாமல் முயற்சி செய்யறாங்க. நம்ம கொரோனா தான் வந்துச்சு, இனிமே எப்ப கொரோனா எல்லாம் முடிஞ்சு திரும்ப எப்ப போட்டி நடத்த போறாங்க, நம்ம அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர்கள் விடாமல், கண்டிப்பா ஒரு நாள் ஒலிம்பிக் போட்டி நடக்கும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு விடாமல் முயற்சி செஞ்சாங்க. கடைசியில அவர்கள் 2022ல ஒலிம்பிக்ல பதக்கம் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்பொழுது எப்படி கீழாக பேசிய, அவங்களை பற்றி மட்டமாக பேசிய பத்திரிகைகள் அனைத்தும் உச்சாணி கொம்புல வச்சு தூக்கி கொண்டாடினாங்க. அப்ப தோல்வியிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். என்னுடைய இன்னொரு 5 நிமிஷம். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? டாடா பிர்லா கம்பெனி, ரத்தன் டாட்டா, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தி நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஆளு, கோடீஸ்வரரு, பெரிய உடல், பெரிய பணக்காரரு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த ரத்தன் டாட்டாவை இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் போறாரு. அவரை மேல மாடிக்கு அழைச்சிட்டு போகணும். அப்படி அழைச்சிட்டு போகும் பொழுது படிக்கட்டு எல்லாம் இருக்கு. இவரு மேல போன பிறகு
அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கல, ஒரு பாட்டுக்கு மேல ஏறி வந்துட்டாரு. மேல ஏறி வந்துட்டு அந்த அறையில போனோடனே ஒரு பேனா மட்டும் நல்லா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சுட்டாரு, ஒரு பேனாவை. அப்புறம் இவரு ரிப்போர்ட்டர் வந்து இது வந்து நீங்க எப்படி இப்படி மேல வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ படிக்கட்டு ஏறி வரும் பொழுது பாக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. படிக்கட்டுலயா, நான் ஒண்ணுமே பாக்கலையே அப்படின்னு. அப்போ நீ திரும்ப போய் கீழே போயிட்டு திரும்ப மேல ஏறி வா அப்படின்னு சொல்றாரு ரத்தன் டாட்டா. அவர் கீழே வந்துட்டு மேலே ஏறி போறாரு. ஒவ்வொரு படிக்கட்டிலையும் அவர் வாழ்க்கையில எங்கெல்லாம் சங்கடங்களை, எந்தெந்த நாட்களில், எந்தெந்த ஆண்டில் அவர் பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படிங்கறத ஒவ்வொரு படிக்கட்டா எழுதியிருக்கிறார். இவர் அதை பார்த்துட்டு வந்துட்டு மேல வந்த பிறகு, இந்த பேனா நான் பிரச்சனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்ததுதான் இந்த பேனா எழுதுனது. அப்போ அவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம எல்லாரையுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆளுங்க இவங்க எல்லாம் வாழ்க்கையில அப்படியே அவங்க அப்பா பணக்காரா இருந்திருப்பாரு, அவரு பணக்காரா வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அதுல இருந்து கற்றுக்கொண்டுதான் மேல வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரி பெரிய உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு கடின உழைப்பு நமக்கு வேணும். கடினமா உழைக்கணும். எதுவா இருந்தாலும் ஈஸியா நமக்கு கிடைச்சாது. இன்னைக்கு எப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எல்லாமே கையில கிடைக்கணும். ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம். இதுல இன்னொன்னு என்னது, இன்னொன்னு பாருங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாம். அப்ப நமக்கு எல்லாமே கை மேல கிடைச்சிடும் அப்படிங்கிறது இன்றைய இளம் தலைமுறையினுடைய மனோபாவமாக இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி வேதனைகள் யாருக்கும் தெரியறது. அப்போ அந்த கடின உழைப்பு கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். எதுவுமே ஈஸியா கையில கிடைச்சிட்டாரு. இன்னைக்கு உங்களை வந்து பெற்றோர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் கட்டி உங்களை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் கட்டிய அந்த ஒரு பீஸ், ஒரு செமஸ்டர் பீஸ நீங்கள் ஒரு மாத ஊதியமாக கொடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுப்பாரு. உண்மையா இல்லையா? ஒரு ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த ஃபீஸ ஒரு டபுள் மடங்கா, அதையும் அது டபுள் மடங்கா நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அந்த கடின உழைப்பு, அவர்களுடைய வியர்வை, அதனுடைய பலன் எல்லாம் நீங்க உழைக்கிறதுல அது அப்படியே ஈஸியா நம்ம கொடுத்துட முடியாது. அப்ப இந்த 3 வருடங்கள் நீங்கள் எப்படி கடுமையாக உழைக்கிறீர்கள், நீங்க எதை கத்துக்கிறீங்க, என்ன ஸ்கில்ஸ நீங்க வளர்த்துக்கிறீங்க, என்னென்ன திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்கிறீர்கள், இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கும். சும்மா வந்து ஊதியம் வந்து நமக்கு கிடைச்சிடாது, சரிங்களா? அதனால இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இடைவேளை, உணவு இடைவேளை, பிரேக்கு. தொடர்போம் நாம். நன்றி. போர் அடிக்குதா? அடுத்த செஷன் போர் அடிக்காம எடுத்து